காதுல சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அப்படியா? என்ன ஊத்துனா சரியாயிரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஊத்தி பாருங்க. இது ஊத்துனா சரியாயிடுமா துர்கா? சரியாயிடும். காது அடைச்சுக்குச்சே. ஊக்க வேற காணோம். சாவி ட்ரை பண்ணு. அப்பாடா, இப்பதான் நல்லா இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்படியா? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாவே உங்க காது கேட்காம போயிடும். என்ன சொல்றீங்க? ஆமா, ஏன்னு சொல்றேன், வாங்க கேட்கலாம். இந்த மாதிரி ஹெட்ஃபோன், இன்சர்ட் இயர்ஃபோன் இதெல்லாம் நீங்கள் 85 டெசிபலுக்கும் அதிகமாக லாங்கர் ஹவர்ஸ்க்கு கேட்டு வைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் இயரில் உள்ள அவுட்டர் ஹேர் செல்ஸ் அஃபெக்ட் ஆகி ஹியரிங் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இது போடவே கூடாதானாலும் நான் அப்பெல்லாம் சொல்லலை. கேட்கலாம். வித்தின் 85 டெசிபலுக்குள்ளே நீங்கள் கம்ஃபர்டபுளான லவுட்னஸில் கேட்குறீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பட் இது எக்ஸிட் ஆகும் பொழுது தான் ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட்டு காது அடைக்குதுங்கிறதுக்காக வீட்டில் சமைக்கிற எண்ணெய், தீபம் போடுற எண்ணெய், இந்த மாதிரி சாவி, இயர்பட்ஸு, ஊக்கு அப்படின்னு சொல்லி கையில் கிடைக்கிறதெல்லாம் காதில் சொருவிட்டு இருந்தீங்கன்னா அது போயிட்டு உங்களுடைய இயர் ட்ரம்மை ரப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால மிடில் இயர் இன்ஃபெக்ஷனும் ஹியரிங் லாஸும் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதனால உங்களுடைய இயர் பிளாக்கேஜ்லாம் சரியாகாது. ஸோ ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு ஹெல்த்தியான இயர்னால தான் ஹாப்பியான ஹியரிங்கை தர முடியும். ப்ரொடெக்ட் யுவர் இயர்ஸ். ஹாப்பி ஹியரிங்.